பீகாரில் ராகுல் காந்தி மேற்கொண்டு வரும் பேரணியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று பங்கேற்க உள்ளார். வாக்கு திருட்டு புகார் மற்றும் பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த விவகாரம் தொடர்பாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பீகாரில் பேரணி மேற்கொண்டு வருகிறார். வாக்காளர் உரிமை என்ற பெயரில் நடைபெற்று வரும் இந்த பேரணியில் மத்திய பாஜக அரசுக்கு எதிரான கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் பங்கேற்று ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் இன்று நடைபெறவுள்ள பேரணியில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் திமுக எம்பி கனிமொழி ஆகியோர் பங்கேற்க உள்ளனர். காலை 10:30 மணிக்கு ராகுல் காந்தியுடன் நடைப்பயணம் செல்ல உள்ள முதலமைச்சர் அதன் பின்னர் பொதுக்கூட்டத்திலும் பங்கேற்க உள்ளார். அதன் பின்னர் நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு விமானம் மூலம் இன்று மாலை சென்னை திரும்ப உள்ளார். அடுத்ததாக வரும் 29ஆம் தேதி பீகாரில் நடைபெறவுள்ள பேரணியில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு அரசின் கோவை மாஸ்டர் பிளான் 2043 திட்டம் மெகா முறைகேட்டிற்கு வழிவகுக்கும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். கோவை மாஸ்டர் பிளான் 2041 திட்டம் மூலம் நிலப்பரப்புகளை வேறு வகைப்பாட்டுக்கு மாற்ற வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் இது பல முறைகேடுகளுக்கு வழிவகுக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். கோவை மாநகராட்சியுடன் 4 நகராட்சிகள், 21 பேரூராட்சிகள், 66 கிராம ஊராட்சிகள் உள்ளடக்கிய சுமார் 1531 சதுர கிலோமீட்டருக்கு புதிய கோவை மாஸ்டர் பிளான் வெளியிடப்பட்டுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டியுள்ளார். இது குறிப்பிட்ட தரப்பினர் லாபம் ஈட்டும் வகையில் ஊழலுக்கு வழி ஏற்படுத்தி உள்ளதாகவும் இதன் மூலம் 50,000 ஏக்கர் நிலங்கள் பாதிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற வாய்ப்புள்ளதாக செய்திகள் தெரிவிப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இதனால் கோவை மாஸ்டர் பிளான் 2041 படி நகர ஊரமைப்பு திட்டத்தில் இணைந்துள்ள பகுதிகளில் நிலவகைப்பாடு மாற்றங்களை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். பொதுமக்களின் கருத்து கேட்பு கூட்டங்களை முறையாக நடத்தி அதன்படி திருத்தங்கள் செய்து புதிய கோயம்புத்தூர் மாஸ்டர் பிளான் 2041 வெளியிட வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கைக்கான இணையதளத்தை திறக்காதது ஏன் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. கோவையைச் சேர்ந்த தனியார் அமைப்பு தரப்பில் RTE சட்டத்தின் கீழ் மாணவர் சேர்க்கைக்கான இணையதளத்தை திறக்க உத்தரவிடக் கோரி தொடர்ந்த வழக்கில் மத்திய அரசுடனான நிதி பிரச்சினையை காரணம் காட்டாமல் தனியார் பள்ளிகளுக்கு தமிழக அரசு நிதி ஒதுக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டது. இந்நிலையில் இந்த உத்தரவை செயல்படுத்தவில்லை என கூறி பள்ளி கல்வித்துறை செயலாளர் சந்திரமோகன் உள்ளிட்டோர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது. இந்த மனு நீதிபதி GR சுவாமிநாதன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் J. ரவீந்திரன் இந்த விவகாரத்தில் மத்திய அரசுக்கும் சம பொறுப்பு உள்ள போதிலும் மாநில அரசுக்கு எதிராக மட்டுமே நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் செய்துள்ள மேல்முறையீடு விரைவில் விசாரணைக்கு வர உள்ளதாகவும் தெரிவித்தார். மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான நிதி ஒதுக்கீடு பிரச்சினையில் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படக்கூடாது என தெரிவித்த நீதிபதி மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு கௌரவம் பார்க்காமல் இணையதள பக்கத்தை திறக்க வேண்டும் என்றனர். மறைந்த நடிகை ஸ்ரீதேவியின் கணவரும் தயாரிப்பாளருமான போனி கபூர் போலி ஆவணங்கள் மூலம் பட்டா மாற்றம் செய்துள்ளதாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. மறைந்த நடிகை ஸ்ரீதேவி சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் வாங்கிய சொத்திற்கு உரிமை கோரி மோசடியாக வேறு நபர்கள் பெற்ற வாரிசு சான்றிதழை ரத்து செய்ய வேண்டும் என கணவர் போனி கபூர் வருவாய்த்துறையிடம் விண்ணப்பித்திருந்தார். அந்த விண்ணப்பத்தின் மீது 4 வாரங்களில் முடிவெடுக்க வேண்டும் என்று தாம்பரம் தாசில்தாருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் புலிதுவாக்கத்தைச் சேர்ந்த சிவகாமி என்பவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தனது தாத்தா சம்பந்த முதலியாரின் 5 வாரிசுகளில் ஒருவரான ராணியம்மாள் ECRல் உள்ள 1.34 ஏக்கர் நிலத்தை மற்ற வாரிசுகளுக்கு தெரியாமல் ஸ்ரீதேவிக்கு விற்பனை செய்து விட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். 1960க்கு அப்புறமா எங்க பெரிய அத்தைக்கு வந்த பாகத்தை அவங்க 1981ல வித்துட்டாங்க. வித்துட்டு திரும்பவும் அதே சர்வே நம்பர்ல ஃப்ராடுலண்டா 1988ல நடிகை ஸ்ரீதேவிக்கு வித்திருக்காங்க. அது தவறுன்னு தெரிஞ்சு இந்த அம்மா வாங்கியிருக்காங்க. பட்டா 35 வருஷம் காலமா அவங்களால பெயர் மாற்றம் செய்ய முடியவில்லை. போலி ஆவணங்கள் மூலம் பட்டா மாற்றம் செய்ததால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மதுரை மாநகராட்சி போல தமிழகத்தில் உள்ள அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளிலும் சொத்து வரி முறைகேடு நடந்துள்ளதா என விசாரிக்க தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரை மாநகராட்சி கவுன்சிலர் ரவி என்பவர் தாக்கல் செய்த பொதுநல மனுவில் மாநகராட்சியில் 2022, 2023, 2023, 2024 2, 3, 4, 5 ஆகிய மண்டலங்களில் ஆயிரக்கணக்கான கட்டடங்களுக்கு வரி குறைவாக விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருந்தார். இதனால் மாநகராட்சிக்கு சுமார் 200 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படுத்திய முக்கிய நபர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதால் CBI விசாரணை
விசாரணைக்கு உத்தரவிடக் கோரியிருந்தார். இந்த நிலையில் இந்த மனு நீதிபதிகள் எஸ். எம். சுப்பிரமணியம் அருள் அமர்வில் கடந்த வாரம் விசாரணைக்கு வந்தது. அதைத் தொடர்ந்து சொத்து வரி முறைகேட்டை கண்டறிவதற்காக மேற்கொள்ளப்படும் செயல் திட்ட அறிக்கையை மாநகராட்சி ஆணையாளர் சித்ரா விஜயன் தாக்கல் செய்தார். அதில் புதிய சீர்திருத்த நடைமுறைகள் காரணமாக வரி வருவாய் அதிகரிக்க தொடங்கியிருப்பதாக கூறினார். அதற்கு மதுரை மாநகராட்சி ஆணையருக்கும் மதுரை மாநகராட்சிக்கும் பாராட்டுகளை தெரிவித்த நீதிபதிகள், மாநிலத்தில் உள்ள மற்ற மாநகராட்சிகள், நகராட்சிகள், ஊராட்சிகளில் இதுபோன்று சொத்து வரி முறைகேடு நடந்துள்ளதாக தெரிய வருவதால் தமிழகத்தில் உள்ள அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளிலும் சொத்து வரி முறைகேடு நடந்துள்ளதா என ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க தமிழக தலைமைச் செயலாளருக்கு உத்தரவிட்டனர். நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களில் 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் புதன், வியாழன், வெள்ளிக்கிழமையில் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரியில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 1ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கணித்துள்ளது. முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் எங்கே என கேள்வி எழுப்பிய தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை இதுகுறித்து நீதிமன்றத்தில் காங்கிரஸ் கட்சி ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்யும் என்றார். விழுப்புரம் மாவட்டம் கீழ்பெரும்பாக்கத்தில் உள்ள பள்ளியில் முதலமைச்சரின் காலை உணவு திட்ட விரிவாக்கத்தை தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரும் சட்டமன்ற பொதுக்குழு கணக்கு தலைவருமான செல்வ பெருந்தகை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் எங்கே இருக்கிறார் என்றே தெரியவில்லை என்றார். அவரை இந்திய நாட்டு மக்கள் பார்க்கவில்லை என்றால், பார்க்க இயலவில்லை என்றால், நாங்கள் ஆபியஸ் கார்பஸ் ஆட்கொணர்வு மனுவை தாக்கல் செய்ய வேண்டியிருக்கும். உடனடியாக பாஜக தலைவர்கள் எங்களுடைய மேலாள் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அவர்களை மக்களிடம் காட்ட வேண்டும். தொடர்ந்து அரசின் திட்டங்களை அவர் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது அருவருக்கத்தக்க செயல் என்று கூறினார். தாக்குதல் நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் அருவருக்கத்தக்க சம்பவம் நடந்திருக்கு. இது காங்கிரஸ் உடைய பெயரில் அந்த சொத்து இருக்கு. காங்கிரஸ் உடைய சொத்து பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் இருந்து காங்கிரஸ் சொத்தாக இருக்கு. பொது சொத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் செல்வ பெருந்தகை கூறினார். அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களால் வழங்கப்படும் ஆன்லைன் அடிப்படையிலான சேவைகளுக்கு ஓடிபி சரிபார்ப்புகளை கோருவதற்கு தடை விதிக்க கோரிய மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. அரசு துறைகள் மற்றும் தனியார் நிறுவனங்கள் வழங்கும் ஆன்லைன் அடிப்படையிலான சேவைகளும் ஓடிபி சரிபார்ப்பை கட்டாயமாக்குவதை தடுக்க கோரி மதுரையைச் சேர்ந்த தங்கமாரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ரிட் மனு தாக்கல் செய்தார். அந்த மனுவில் ஓடிபி பெறும் முறை அரசியலமைப்பின் பிரிவு 21 கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட தனி உரிமைக்கான உரிமையை மீறுவதாக உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. இந்த மனு நீதிபதிகள் சுப்பிரமணியம், அருள்முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் இன்றைய காலகட்டத்தில் ஓடிபி பெறாமல் எந்த ஆன்லைன் பணியும் நடைபெறாது என்று கருத்து தெரிவித்தனர். ஓடிபி பெறுவதில் விதிமீறல் உள்ளது, தரவுகள் திருடப்படுகிறது என ஒரு சம்பவத்தை ஆதாரத்துடன் குறிப்பிட்டு பொதுநல மனு தாக்கல் செய்தால் அதனை விசாரித்து உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்றும் தெரிவித்தனர். ஆனால் மனுதாரர் பொத்தாம் பொதுவாக மனு தாக்கல் செய்திருப்பதாகவும் விளம்பர நோக்கத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்துள்ளதாகவும் நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்தனர். இதுபோன்ற மனுக்கள் ஏற்புடையதல்ல என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். சூளகிரியில் இப்படி 1/2 கிலோமீட்டருக்கு அழுந்து கொண்டே சென்ற குழந்தையை பத்திரமாக பின்தொடர்ந்து பின்னர் பெற்றோரிடம் ஒப்படைக்க உதவியவர்களுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி ரவுண்டானாவில் 3 வயது சிறுமி ஒருவர் அழுது கொண்டே சென்று கொண்டிருந்த நிலையில் அதை கண்ட அப்பகுதி மக்கள் தடுத்து நிறுத்தி விசாரித்துள்ளனர். ஆனால் அழுது கொண்டே அந்த குழந்தை யாரிடமும் பதிலளிக்காமல் சென்றதால் அப்பகுதி இளைஞர்கள் சிலர் மிட்டாய் வாங்கி கொடுத்து பைக்கில் ஏற்றி காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று சேர்த்தனர். பின்னர் வீட்டு விலாசத்தை கண்டுபிடிக்க மீட்கப்பட்ட இடத்திற்கே குழந்தையை அழைத்து சென்ற காவல்துறையினர் பெற்றோர் குறித்து விசாரித்துள்ளனர். அப்போது அந்த குழந்தையை தனது வீட்டிற்கு வழிகாட்டிய நிலையில் பெற்றோரிடம் பத்திரமாக ஒப்படைக்கப்பட்டது. அருகில் உள்ள கடைக்கு குழந்தை அடிக்கடி செல்வது வழக்கம் என்று பெற்றோர் கூறிய நிலையில் வழி தவறி 1/2 கிலோமீட்டர் வரை குழந்தை சென்று தவிப்புக்குள்ளானது விசாரணையில் தெரியவந்தது. இதுபோல் குழந்தைகளை தனியே அனுப்ப வேண்டாம் என்று பெற்றோருக்கு அறிவுரை கூறிவிட்டு காவல்துறையினர் சென்றனர்.